வழக்கறிஞர் சமூகத்தின் மீது நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் தொடுத்த ஒரு தாக்குதல். வழக்கறிஞர் சமூகத்துக்கு சுயமரியாதை கிடையாது, உரிமை கிடையாது, அவங்க நமக்கு வேலையாட்கள் என்ற கண்ணோட்டத்தில் வேலையாள கூட அப்படி பேச முடியாது. அவர் பேசி இருக்கிறார், அவமதித்து இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? ஜி.ஆர். சாமிநாதனுக்கு நாகரிகம் இருக்கும் பட்சத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்றால் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல நான் படிச்சேன், செக்ஷன் 16, அதன்படி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும். இதுவரைக்கும் எந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ தண்டிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. அரிதா ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். அதனால ஒண்ணு தலையெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் இவங்க பேசுறாங்கன்னு வச்சுங்க. வாஞ்சிநாதன் பிரச்சனை பேசுறதுக்கு காரணம் வாஞ்சிநாதன் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் என்பதெல்லாம் அல்ல. வாஞ்சிநாதன் பிரச்சனை பேசப்படுவதற்கு காரணமே திருவாளர் சாமிநாதன் தான். நீதிபதி சாமிநாதன் அவர்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு, அவர் வெளியே சனாதனத்துக்கு ஆதரவாக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக, முற்போக்கு விழுமியங்களுக்கு எதிராக அப்பட்டமா பேசுகின்ற பேச்சுகள், நீதிமன்றத்திலே அவருடைய பக்கச்சார்பான நடவடிக்கைகள், முறை மீறிய தீர்ப்புகள், இதெல்லாம் பார்த்து எல்லோர் மனதிலும் இருக்கிற கொந்தளிப்பு தான் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவான குரலாக வெளியே வந்திருக்கு.